வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி தக்காளி புதினா சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, சின்னதாக இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் மிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பாதி அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதோட பூண்டு சேர்க்குறேன், இஞ்சி சேர்த்துட்டேன். இப்போ பாதி வெந்துருச்சு. அதோட இப்போ தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நாங்கள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதேமாதிரி சட்னி வாசமாகவும் இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது ஒரே ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்தாச்சு. இதுவும் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. இப்போது இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வரமிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். புதினா தக்காளி சட்னிக்கு எல்லாத்தையும் வணக்கணும் இல்லையா? அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இதுக்கு தாளிக்கவும் தேவையில்லை. இது இவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி சரி பண்ணிக்கலாம். அரைச்ச சட்னியை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலசி ஊற்றிருக்கேன். இப்போது கலந்து பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி கலந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். நல்லா தண்ணி விட்டு பண்ணியாச்சு. இவ்வளோதான். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாட்டம் செஞ்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும் இந்த சட்னி. இப்போது இந்த சட்னி சூடான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி ஃபில் பண்ணி சட்னி ஃபுல்லாக இப்படி இட்லி மேலே ஊற்றி சூடாக சாப்பிடும்போது இந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.